வளர்க்கிறோம். எதுக்காக வளர்க்கிறோம்? அவன் நல்லா சக்சஸ்ஃபுல்லா ஆகணும். ஐஐடில ஒரு பையங்க அதுக்கு படிக்கணும்னா ஒரு நாளும் 18 மணி நேரம் படிச்சாதான் அது உள்ள போக முடியும். ஐஐடிக்குள்ள 3rd இயர் தற்கொலை பண்ணிக்கிட்டான். அது ஓகேவா? நமக்கு கிடையாது. எனக்கு ஒரு கவுன்சிலிங் கப்பிள் வந்திருந்தாங்க. ஹஸ்பண்டோட மாச சம்பளம் கிட்டத்தட்ட 14 லட்சம், அந்த அம்மாவோட சம்பளம் 7 லட்சம். டிவோர்ஸ்னு வந்து நிக்கிறாங்க. ஏன் டிவோர்ஸ்? தினம் போட்டு சாத்துறாருங்க, அடிக்கிறாரு. ஏன் அடிக்கிறாரு? ஏதாவது கெஸ் பண்ணுங்க பாப்போம். 14 லட்சம் காசு வாங்குற ஆம்பளை எதுக்கு போட்டு பொண்டாட்டி அடிக்கணும்? நம்புவீங்களா? வரதட்சணை. ஒரு 10 கோடி ப்ராப்பர்ட்டி என் பேர்ல எழுதி கொடுக்கலன்னு சொல்லிட்டு நீ அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருந்தா பிரயோஜனம்? இந்த மாதிரி ஒரு லைஃப் உங்க குழந்தைங்களுக்கு இருக்குன்னா, சொந்த வாழ்க்கையில நயா பைசா சக்சஸ் இல்லைன்னா உங்களுக்கு ஓகேவா? கிடையாது. அப்ப எதுக்காக வளர்க்குறோம்? 21 வயசுக்கு மேல வாழ்க்கையில வெளியில போறப்போ 1008 சூழ்நிலைகளை அவன் கடக்கணும். சில நேரம் வலிக்கும், சில நேரம் அவன் விருப்பப்பட்ட மாதிரி நபர்கள் அமைவாங்க, சில நேரம் இவனை டார்ச்சர் பண்ணி எடுக்கிற நபர்கள் அமைவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல கரெக்டா ஜட்ஜ் பண்ணி முடிவெடுக்கிற திறன் இருந்தாதானே வாழ்க்கையை அவனால வெற்றிகரமா வெல்ல முடியும். நான் குழந்தையா என் வீட்டுல வளர்க்கிறப்போ நான் பொத்தி பொத்தி வளர்ப்பேனா? அதை ஒரு சின்ன தப்பு கூட பண்ண விட மாட்டேனா? அது தப்பு பண்றப்பெல்லாம் அதோட விளைவுகள் கிட்ட இருந்து அது கத்துக்கணும்னா அதோட விளைவுகளை அதை அனுபவிக்க விடணும். நான் அதை ஸ்கூல்ல கூட அனுபவிக்க விட மாட்டேனா? யாரு டீச்சர்னு சொல்லிட்டு டீச்சர் ஸ்தானத்துல உட்கார வச்சிருக்கிறனோ அவங்க கிட்ட வந்து நின்னுட்டு நான் சண்டை போட்டுட்டு இருப்பேனா? அப்ப எப்படி அந்த குழந்தைக்கு வாழ்க்கையை சந்திக்கிற பக்குவம் வரும்?